நெக்ஸ்ட் டே மார்னிங் குக்கிங்க்கு முன்னாடி நாள் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு விலாகா ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. அதனால மாவு வந்து பெனஞ்செல்லாம் வைக்கல. தேவையான மாவு, உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காலையில தண்ணி ஊத்தி பெனஞ்சுக்கலாம். குழம்புக்கு வந்து பச்சை மொச்சை, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறமா பச்சை மிளகா இது மட்டுமே வந்து போட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் கட் பண்ணல. அப்படியே தான் வந்து மொத்தமா அந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கேன். கூட்டுக்கு வந்து சௌசௌ வந்து கட் பண்ணி அது கூட 2, 3 பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். காலையில வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஈஸியா குக் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா ஆனியன் ஸ்டஃபிங்க்கு வந்து தேவையான மசாலா எல்லாமே குட்டி, குட்டி பாக்ஸில போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ காலையில வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். மார்னிங் சாதம் எப்படியுமே வைக்கிறது தான். அதுக்கு குக்கர்ல சாதம் மட்டும் வச்சிருக்கேன். மார்னிங் எந்திரிச்சு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணியுமே வந்து கெட்டில்ல வச்சுட்டேன். அத வந்து ஹீட் பண்ணிட்டு குக்கர்ல வச்சுட்டோம் அப்படின்னா சாதம் டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸ்டஃபிங்க்கு பொட்டுக்கடல மாவு, கூட்டுக்கு வந்து பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்.